ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 22 ஸ்திதி 7. அபியாசம். எல்லையற்ற நாடகத்தில் நாம் நமது முக்கிய பாட்டினுடைய தனது சொரூபத்தை அனுபவம் செய்வோம். இந்த எல்லையற்ற மற்றும் அழியாத நாடகத்தில் நாம் எப்படி வெவ்வேறு சரீர ரூப ஆடைகளை அணிந்து பாட் நடித்தே வந்திருக்கிறோம். இந்த ஸ்மிருதி மூலம் ஆத்ம அபிமானி ஸ்திதியை அனுபவம் செய்வது நமக்கு மிக எளிது ஆகும். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நம்முடைய வெவ்வேறு நடிப்புகள் அல்லது முக்கிய பாட்டை அனுபவம் செய்யுங்கள். 5000 ஆண்டுகளின் நாடகத்தில் தன்னுடைய வெவ்வேறு ஆடைகளை அணிந்து கொண்டு வெவ்வேறு பாட்டுகளை நடித்திருக்கிறோம். மேலும் பாட் நடித்து நடித்தே இப்போது நாம் நாடகத்தின் கடைசியில் வந்து சேர்ந்து விட்டோம். இந்த எல்லையற்ற நாடகத்தில் நமது பாட் மிகவும் குறிப்பானதும் மிகச் சிறந்ததும் ஆகும். பொதுவாக எல்லைக்குட்பட்ட நாடகங்களில் அல்லது சினிமாக்களில் ஒரு முக்கிய ஹீரோதான் கவனம் வைக்கத்தக்க முக்கிய மையமாக இருப்பார். அதே விதமாக நமக்காகவும் தன்னை ஒரு ஹீரோ நடிகர் என புரிந்து கொண்டு பாட் நடிப்பது மிகவும் அவசியமாகும். நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நமது முக்கிய பங்கை புரிந்து கொண்டு அந்த அளவு மகத்துவ பூர்ண ரீதியில் தனது முக்கிய பாட்டை நடிக்க வேண்டும். நான் ஆத்மா. எல்லையற்ற இந்த நாடகத்தில் சரீரம் என்ற ஆடை அணிந்து இந்த உலகம் என்ற நாடக மேடையில் பாட் நடிப்பதற்காக வந்துள்ள முக்கிய நடிகன் ஆவேன். இந்த சுய மரியாதையின் உணர்வு மூலமாக இது தெளிவாகிவிடும். அதாவது மற்ற ஆத்மாக்களும் நடிகர் ரூபத்தில் அவரவரது பாட்டை இந்த சிருஷ்டி ரூப மேடை மீது நடித்து கொண்டு உள்ளனர். இதனால் நாம் சகஜமாகவே ஆத்ம அபிமானி ஸ்திதியில் நிலைத்து விடுவோம். சிருஷ்டி நாடகம் அல்லது உலக நாடகம் என்பதன் அர்த்தம் என்ன? சிருஷ்டி நாடகம் என்றால் முழு உலகத்தின் ஆத்மாக்கள் ஒன்று கூடி 5 தத்துவங்களால் ஆன இந்த சரீரமாகிய ஆடை அணிந்து அவரவர் கலைகள் மற்றும் விசேஷதாக்களை இந்த சிருஷ்டி ரூப மேடை மீது வெளிப்படுத்துகின்றனர். ஏனென்றால் இந்த நாடகம் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இது சிருஷ்டி நாடக சக்கரம் என சொல்லப்படுகிறது. நாடகத்தில் அநேக காட்சிகள் வரும். அவை இயக்குனர் நிச்சயித்தபடி வெவ்வேறு நடிகர்கள் மூலமாக வெவ்வேறு இடங்களில் மற்றும் வெவ்வேறு வேடங்களில் காட்டப்படுகின்றன. நாடகத்தின் இருப்பிடம் ஸ்தூல சாக்கார உலகம். நாடகத்தின் இயக்குனர் இந்த சிருஷ்டி நாடகத்தின் இயக்குனராகிய பகவான் என்ற பார்வையாளர்தாம். சாட்சி நிலையில் இந்த முழு உலக நாடகத்தையும் பார்த்திருக்கிறார். மற்ற ஆத்மாக்களையும் கூட பார்வையாளர்களின் பட்டியலில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் முழு நாடகத்தையும் பார்த்துள்ளனர் என கூற முடியாது. அவிநாசி நாடகம் 5000 ஆண்டுகாலம் கொண்ட அப்படிப்பட்ட ஒரு நாடகம். ஆனால் அது ஆரம்பமோ முடிவோ இல்லாதது.
அது அடிக்கடி ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருப்பது. அவிநாசி நாடகத்தின் சாரம். ஆரம்ப காலத்தில் ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களின் ஆத்ம அவிநாசி ஸ்திதியில் இருந்து கொண்டு சர்வ தெய்வீக குணங்கள், கலைகள் மற்றும் சிறப்புகளால் நிரம்பிய பரிபூர்ண நிலையில் உள்ளனர். இயற்கை மற்றும் ஏனைய ஜீவாத்மாக்களும் கூட சுகம், சாந்தி நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றனர். பிறகு மத்தியில் ராவணன், அதாவது அசுர குணங்கள் எனப்படும் வில்லன் இடையில் வந்து அனைவருக்கும் மிகுந்த துக்கம் கொடுத்து துன்புறுத்துகிறான். அதன் பிறகு தர்ம பிதாக்கள், குரு, சந்நியாசிகள் முதலானோர் வருகின்றனர். அவர்களும் ராவணனின் வலையில் சிக்கி துக்கம் நிறைந்தவராக ஆகிவிடுகிறார்கள். கடைசியில் பரமாத்மா தாமே அவதரித்து அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறார் மற்றும் தம்மோடு கூடவே தமது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். இதுதான் இந்த நாடகத்தின் சாரம். சிருஷ்டி நாடக சக்கரத்தை பற்றி விஸ்தாரமாக அறிமுகம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சிருஷ்டி நாடகத்தை பற்றி அறிந்தே இருக்கிறீர்கள். அதனால் இங்கே சிருஷ்டி நாடக சக்கரத்தின் அர்த்தம் வெறும் சார ரூபத்தில் சொல்லப்பட்டது. இந்த நாடகத்தில் நமது முக்கிய பார்ட் 1. எல்லையற்ற சுகம் நிறைந்த சமயம், தேவதா சொரூபம். 2. பக்தியின் சமயம் மற்றும் நமது ஞாபகார்த்தங்களின் சமயம், பூஜைக்குரிய சொரூபம். 3. பரமபிதா பரமாத்மாவுடன் சேர்ந்து தன்னையும் முழு உலகத்தையும் இராவணனிடம் இருந்து விடுவிப்பதற்கான சேவையின் சமயம், பிராமண சொரூபம். தேவி தேவதா. தேவி தேவதை என்றால் இயல்பாகவே சர்வ கஜானாக்களால் நிரம்பிய சம்பூர்ண நிர்விகாரி மற்றும் இயற்கையின் அதிகாரியாக இருப்பவர். தெய்வீக குணங்கள் பவித்திரதா, அன்பு, சுகம், சாந்தி, சக்தி, ஆனந்தம் போன்றவைகள். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். ஆத்ம அபிமானி ஸ்திதி, நாள் 22, தொடர்ச்சி. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். நாம் இங்கே உங்களுக்கு யோகா கமெண்ட்ரி தரப்போவதில்லை. ஆனால் அபியாசத்திற்காக சில விஷயங்களின் குறிப்புகளை தருகிறோம். யோகா அபியாசத்திற்காக சில சிந்தனைகள். 30 நிமிடங்கள் அமர்ந்து கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு ஆழமாக அபியாசம் செய்யுங்கள். அபியாசம் 1. பரம்தாமத்திலிருந்து தொடங்குகிறோம். 5 நிமிடங்கள் நீங்கள் பரந்தாமத்தில் நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருந்து ஓய்வின் அனுபவம் செய்யுங்கள். நிர்சங்கல்ப ஸ்திதியில். இந்த ஸ்திதியில் எந்த ஒரு சங்கல்பமும் நடைபெறக்கூடாது. இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள். அதாவது இதை அனாதி சொரூபத்தின் ஸ்திதி என சொல்லலாம். இந்த சொரூபத்தில் ஆத்மா தனது சம்பூர்ண சாந்த சொரூபத்தில் நிலைத்திருக்கிறது. பிறகு அங்கிருந்து முதலில் தனது பாட்டை நடிப்பதற்காக இந்த பூமிக்கு வரும்போது பூமியில் சொர்க்கம் இருக்கும். தங்கம் மற்றும் வைரங்களால் இந்த சிருஷ்டி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதை நாம் பொன்னுலகம் என சொல்கிறோம். அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசித்து ஒரு திவ்ய பாலகன் ரூபத்தில் பிறவி எடுக்கிறீர்கள். அங்கே தேக உணர்வில் வந்து
தன்னை குழந்தை ரூபத்தில் நினைக்க வேண்டாம். ஆத்மஸ்வரூபத்தில் இருந்துதான் அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு சிறிய குழந்தையின் சரீரத்தில் பிரவேசமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் நான் குழந்தையின் சரீரத்தை எடுத்துள்ளேன் என்று அந்த மாதிரி யோசிப்பதில்லை. இங்கே அபியாசம் செய்வதற்காக மட்டும் அந்த மாதிரி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அனுபவம் செய்யுங்கள். உங்கள் பிறவி ஒரு தெய்வீக பிறவி, அதாவது யோக பலத்தின் படைப்பு ரூபத்தில் நிகழ்ந்துள்ளது. தெய்வீக சக்தியால் நிரம்பிய தாய் தந்தையின் பாலனையில் உங்களுக்கு மிகுந்த அன்போடு பாலனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்கம் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகையில் நீங்கள் வசிக்கிறீர்கள். அனைத்து விதமான அழகிய இயற்கையின் சாதனங்கள் உங்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளன. அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் தங்க ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் நாலாபுறமும் தாசதாசிகள், அதாவது மாளிகையில் சேவை செய்யும் பிரஜைகள் கூட்டம் உள்ளது. அது சதா உங்கள் சேவையில் ஈடுபட்டு உள்ளது. அனைவரும் உங்கள் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்றனர். மன மகிழ்ச்சிக்காக உங்களிடம் சித்திரக்கலை, கீதம், சங்கீதம், பாடுதல், நடனமாடுதல் முதலிய ஒவ்வொரு விதமான கலையும் உள்ளது. நீங்கள் இந்த கலைகளால் நிறைந்தவர்கள். இயற்கையின் சுகத்தின் அனுபவம். மலைகளின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டே தோட்டத்தின் காட்சி அனுபவம் செய்யுங்கள். அங்கே அநேக பறவைகள் தங்கள் சிறகடித்து கொண்டிருந்த நிலையில் உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றன. அந்த பறவைகளின் இனிய ஓசைகள் மற்றும் மனதை மகிழ்விக்கும் நாட்டியம் உங்களை மந்திரத்தில் கட்டுண்டவராக, அதாவது மோகித்தவராக ஆக்கிவிடுகின்றது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகள் மற்றும் நதிகள் நறுமணமிக்க நீர் நிறைந்ததாக உள்ளன. அவற்றின் கரையில் அழகழகான மணமிக்க மலர்கள் மலர்ந்துள்ளன. ஒரு பக்கம் நீரில் பவித்திர அன்னப்பறவைகள் விளையாடிக்கொண்டு இருக்கின்றன. அங்கே இன்னொரு பக்கம் மயில்கள் தங்கள் சிறகுகளை விரித்து நடனமாடிக்கொண்டு இருக்கின்றன. சிங்கமும் பசுவும் ஒரே நீர்நிலையில் நீர் அருந்திக் கொண்டு இருக்கின்றன. நாலாபுறமும் பச்சை பசேலென புல்வெளி மைதானங்கள் உள்ளன. அங்கே நிறங்கள் கொண்ட விதவிதமான மலர் தோட்டங்கள் முழு சூழ்நிலையையும் நறுமணம் வீசக்கூடியதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றன. தோள்களைத் தொடும் உயரத்தில் உள்ள மரக்கிளைகள் சகஜ ரீதியில் உங்களுக்கு இனிய சுவைமிக்க சாறு நிறைந்த பழங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. முழு உலகத்தின் நாலாபுறமும் தீவிர வேகத்தில் சுற்றி வரக்கூடிய புஷ்பக விமானங்களில் அமர்ந்து தென்றலின் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே பொன்னுலகை சுற்றி வந்து ஆனந்த பரவசம் அடைகிறீர்கள். இவ்விதமாக இயற்கை சுகத்தின் மேன்மையை ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அனுபவம் செய்யுங்கள். பொன்னுலகின் உணவு வகைகள் அனுபவம் செய்யுங்கள். உங்களுக்கு முன்னால் தங்க பாத்திரங்களில் சுவை நிறைந்த 36 வகையான பலகாரங்கள், உணவு பதார்த்தங்கள் மிக நேர்த்தியாக அமிர்தமய சோமரசத்துடன் வைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அதன் சுவையை
அனுபவம் செய்யுங்கள். முழு உலகின் மீதும் ராஜ்யம் செய்யுங்கள். நீங்கள் மாளிகையில் ஸ்ரீ லக்ஷ்மி அல்லது ஸ்ரீ நாராயணன் ரூபத்தில் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். தன்னை 2 கிரீடங்கள், பவித்திரதாவின் ஒளி கிரீடம், இரத்தினங்கள் பதித்த தங்கக் கிரீடம் அணிந்து உலக மகாராஜன் ஸ்ரீ நாராயணன் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். பிறகு பாருங்கள், நீங்கள் ஓர் உயர்ந்த சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது அரசாட்சி காலத்தில் முழு உலகமும் பவித்திரதா, சுகம், சாந்தியினால் நிரம்பி நிறைவாக உள்ளது. அனுபவம் செய்யுங்கள். நான் முழு உலகின் மீதும் அரசாள்வதற்கான சக்தியால் நிரம்பிய ஆத்மா. இவ்விதமாக நீங்கள் சத்தியுகத்தில் சில பிறவிகள் ஆண் சரீர ரூப ஆடை மற்றும் சில பிறவிகள் பெண் சரீர ரூப ஆடையை அணிந்து கொண்டு மொத்தம் 8 பிறவிகள் எடுத்து தனது பாட்டை நடித்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். இந்த அனைத்து அப்பியாசங்களையும் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அனுபவம் செய்யுங்கள். 5வது மற்றும் 13வது நாளுக்கான அப்பியாசம் கூட சேர்த்து செய்யுங்கள். ஓம் சாந்தி.